தொடர்ந்து இந்த விபத்து சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்ல இப்ப நம்ம அமைஞ்சிருக்கோம்? நம்ம ஏற்கனவே இத பத்தி பேசியிருந்த மாரி, சர்ப்ப கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நிக்குது. அதோட இந்த சனி வந்து அ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி வக்ரம் அடையுது. ம். அது வக்ரம் அடையிற வரைக்குமே இந்த காலகட்டம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ம். இன்னொரு ஒரு 4 டூ 5 டேஸ் தான். பட் அது வக்ரம் அடையிற காலம் வரைக்குமே இந்த சூழ்நிலைகள்ங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ம். ஆம், ஏன்னா இது எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சனியின் நாட்கள்ல தான் நடக்குது. ராகுவின் நாட்கள்ல தான் நடக்குது. ம். ஒண்ணு 8ஆம் தேதியில நடக்குது, இல்லாட்டினா 4ஆம் தேதி நடக்குது. ம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆமா. தேதிய ஆ. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, 8 ஜூலை இந்த அசம்பாவிதம் ம். நடக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால, அந்த கேட் கீப்பர் வந்து அந்த ரயில்வே கேட்ட குளோஸ் பண்ணியிருந்தா கூட, அந்த வேன் டிரைவர் வந்து அலர்ட் ஆயி, அவர் கிராஸ் பண்ணி வந்திருக்க போறதில்ல. ம். பட் இந்த மனிதன் தூங்கிட்டதுனால, இவ்ளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதுவும் வந்து ரொம்ப கோரமான விபத்து அது. கண்டிப்பா. ஸோ மக்கள பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆ முக்கியமா வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது, குலதெய்வத்தை வணங்கி விட்டு கிளம்புங்க. நெறைய தானம் பண்ணுங்க. ம். அன்னதானம் பண்ணிட்டு கிளம்புங்க. அல்லது நீங்க போற வழியிலேயே கூட ஒரு 3 பேருக்கு தண்ணீர் பாட்டில் ஒரு ரூ. 10 தண்ணி பாட்டில் வாங்கி குடுத்தா கூட நல்லது தான். ம். தலைக்கு வந்தது தலப்பாகையோட போற அளவுக்காச்சும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் காப்பாற்றப்படுவாங்க.